வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இடம் அங்கே இருக்குது. இந்த இடத்தின் பேர் என்ன? கருவேலங்கண்டல். ஒட்டி சுட்டாங்க கருவேலங்கண்டல். உங்களுக்கு இந்த இது செய்கிறதுக்கு என்ன ஆர்வம் வந்தது? விவசாயம் செய்கிறதுல ஆர்வம் வந்ததுக்கு காரணம் என்ன? என்னென்னா எங்கள் கிணத்துல தண்ணி பற்றாக்குறை, வறட்சி காரணமாக நீர் பற்றாக்குறை காரணத்தால் நான் பொதி பேக்குகளில் இப்படி வச்சுருக்கேன். தண்ணி குறைவாக பாவிக்கக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு இது இப்படி ஏற்கனவே வந்து இந்த பொதியில் செய்கிற முறையால் உங்களுக்கு தெரியுமா, இல்லை இதை பற்றி யாரும் சொல்லி தந்ததா உங்களுக்கு? இல்லை தெரியும். ஏற்கனவே நீங்கள் பொதியில் முதலும் செய்திருக்கிறீங்க. செய்தாலும் உங்களுக்கு இது முதலும் தண்ணி பிரச்சனையால் சக்ஸஸ் ஆகிருந்தது. அப்போ அதால் தான் திருப்பி இதை செய்து வரீங்க. நீங்கள் விவசாயிகளுக்கு என்னத்தை சொல்ல விரும்பும்? எப்படியான முறையை பயன்படுத்துகிறால வந்து நீரை சிக்கனமாக பயன்படுத்த முடியும். உண்டு இப்படி செய்கிறதால கூடிய லாபத்தையும் பெறலாம். அதோட வந்து இப்போ உங்களுக்கு பசலை போடுற பசலையெல்லாம் நிலத்தில் அநியாயமாகாமல் இருக்கும். அநியாயமாகாமல் இருக்கும். நேரடியாக அளவு குறிப்பிட்ட நிலத்தில் போடுறத விட குறிப்பிட்ட அளவு பயன்படுத்தி கொள்ளலாம், பயன்படுத்த முடியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு இதுக்கு எவ்வளோ ஒரு தண்ணி இப்போ உங்களுக்கு நிலத்தில் ஊற்றுறேன்னு சொன்னால் ஒரு பூவாளியில் வந்து எத்தனை கண்டுக்கு ஒரு நாள்? 5 பேக்கெட் பொதி செய்யப்பட்ட இதுகளுக்கு ஊற்றலாம். ஒரு பூவாளியில் இருந்து 5 பூவாளி 7 வரைக்கும் ஊற்றலாம். அதில் அதுக்கான இப்போ நிலத்தில் ஊற்றுறாண்டா சில ஒரு பூவாளி ஒரு இடத்துக்கு தேவை, கூடுதலாகத்தான் தேவைப்படும். அதான் இப்போ நீங்கள் இப்போ இதில் என்னென்ன பயிர் செய்துக்கிறீங்க? நீங்கள் இதில் வந்து மிளகாய் வைத்திருக்கோம். கறிமிளகாய், மிளகாய், கத்தரி, மூட்டைக்கொச்சி, பாவல், வண்டி, பூசணி நிலத்தில் வச்சிருக்கேன். இதெல்லாம் வைக்கிறாது. பிக்கங்காய், இஞ்சி எல்லாம் உங்களுக்கு எதுவும் விவசாயத்தினங்கள்லேருந்து உதவி எதுவும் கிடைச்சது உங்களுக்கு? உதவி பேக்கள் இந்த பொது செய்யப்படுற இதுகள் தந்திருக்கணும். ஆமாம், இதான் மானியமாக தான் தந்தவங்க. ஆமாம். மற்றபடி மற்றெல்லாம் நீங்கள் தான் வாங்கி செய்கிறீங்க. உங்களுக்கு இது செய்கிறதால வந்து லாபம் கிடைக்குது. இப்போ அன்றாடம் வந்து உங்களோட இப்போ நீங்கள் பெரிய அளவில் செய்யலை தானே உங்களோட வீட்டு மேற்கொண்டு இன்னொன்று இருக்குன்னா விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்கிற கருத்து என்னென்னு சொன்னால், இப்படியான விவசாயத்தில் வந்து கட்டாயம் வந்து இந்த பொதிமுறையில் இந்த காலங்களில் இப்படியான எல்னினோ காலநிலையில் வந்து கட்டாயம் வந்து இந்த பொதிமுறையில் பயன்படுத்துங்க. பொதிமுறைன்றது நல்ல ஒரு சக்ஸஸான முறை. எல்லா காலநிலைகளுக்கும் எல்லா காரணம். இப்போ இது வெயில் காலம்ன்றது மட்டும் இல்லை, மழை காலத்துக்கும் வந்து மழை காலத்தில் வந்து தண்ணி தங்கி நிற்கிற இடங்கள் அப்படியான இடங்களுக்கு வந்து இந்த இது வந்து சரியான சக்ஸஸான முறை. இந்த வர கண்டுகள் எல்லாம் நாற்று போட்டு வச்சுருக்காங்க. பேக்கேட் அதுவுமே பேக்கேட் தான். நிலத்தில் எதுவுமே பாவிக்கலை. இங்கே கண்டுகள் நாற்று போட்டு வச்சுருக்கு. இங்கே பாருங்க அவரை இனங்கள் நட்டுருக்குது. இங்கே கீரை பாத்திகள் போட்டிருக்கு. அதிக அளவில் வந்து கீரையை தான் போட்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதோட பாருங்கள் இங்கே மஞ்சள் நிற்கிது, இஞ்சி நிற்கிது. இஞ்சியும் பேக்கேட் தான். இதெல்லாம் 10 மாத பயிர் இஞ்சி பாருங்கள். எல்லாமே